அவை நிரம்ப அமைந்திருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மேடையில கட்டுமான தொழில் அவங்க சொல்லிட்டாங்க, ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சரல், சிவில் எல்லாம் சேர்ந்தவங்க கட்டுமான தொழில ஒரு கட்டுமானமாக திரு சிந்து பாஸ்கர் அவர்கள் கொண்டு வந்து இன்றைக்கு 25வது ஆண்டு விழாவில் அந்த கட்டுமானம் அகாடமி அதுவும் விஐடியும் புரிந்துணர்வு ஒப்பந்தமாக கொண்டு வந்து ஒரு மைல்கல்லாக பார்க்கிறேன். இதுவரைக்கும் கட்டுமான தொழில் அப்படிங்கிற ஒரு ஊடகத்தை மட்டும் கொண்டு வந்த அவர் அப்புறம் ஒரு வருடமும் இது மாதிரியான விழாக்களுக்கு மிக மிக சிரமப்பட்டாலும் கூட இன்றைக்கு கூட டாக்டர் செல்வம் கிட்ட சொல்லியிருந்தேன், சனிக்கிழமை சாயந்தரம் சென்னையில இவ்வளவு பேர்த்த ஒரு அரங்கம் முழுது நிரப்ப முடியும் அப்படின்னா அது உண்மையிலேயே சிறப்பான காரியமாக இருக்குது. ஏன்னா அது ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அப்பதான் சொன்னா கீழே தான் இருக்கு, மேலையும் கிடக்கு இருக்கு அப்படின்னு நாங்க பேச பேச மேலையும் கூட்டிட்டு இருக்காங்க. உண்மை சிறப்பாக இருக்கு. ஆனா இவ்வளவு சிறப்பான இந்த விழாவை எடுத்துட்டு போகும்பொழுது இதற்கான பல கஷ்டங்கள் அவங்க பண்றது எனக்கு புரியும். சில காலமாக, அதாவது எப்பப்பெல்லாம் கவர்னர் கிடைக்கலையோ இப்ப மயில்சாமி என்ன இங்க வந்துடுவார். அது மாதிரி தான் ஒரு இது மாதிரி இருக்கு. அப்படி இருந்தாலும் வந்து ஒரு உணர்வுபூர்வமாக இதுல இணைய முடிஞ்சது. ஏன்னா நான் இஸ்ரோவோட பணிபுரிகிற காலத்துல இன்னைக்கு வர முடியல. நண்பர் முத்துமணி அண்ணன் அவர் பெங்களூர்ல ஒரு ஊடகவியலா இருக்கார். அவர் மூலமாக சிந்து பாஸ்கர் அவர்கள் அங்க என்ன வந்து அங்க மீட் பண்ணாங்க. முதல்ல அப்போ மீட் பண்ணி பேசும் பொழுது நாங்க ராணுவ பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருந்தேன். இவர் சின்ன ஒரு கல்லூரி மாணவர்களுடைய கிறுக்குவாங்க இல்லையா பென்சில்ல, இப்போ அவர் கிறுக்கிட்டே இருந்தாரு. எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஏன்னா அப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல என் கூட பேசுறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நேரம் ஒதுக்கி வந்து பேசுவாங்க. அந்த நேரத்துல இவர் இப்படி கிறுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அப்புறம்தான் தெரிஞ்சது. ஏன்னா முழுசா எதையும் முழுதாக தெரியாமல் எப்பொருள் யார் வாய் காற்றணுமல்ல, எதை பார்த்தாலும் கூட முழுசா பார்க்கணும் இல்லையா? அது மாதிரி அவர் கிறுக்கிட்டே பேசிட்டு இருந்தாலும் கூட அப்புறம் நான் வெளியே போகும்போது என்கிட்ட அந்த ஓவியத்தை காமிச்சார். என்னை வேறொரு அங்கத்துல பேசிட்டே எனக்கு இருந்தாலும் வரைஞ்சு அவர் கொடுத்தாரு. அவர் ஒரு ஓவியர் அப்படிங்கிறத அந்த இடத்துல காமிச்சார். அப்புறம் சொன்னார், அவர் முதல்ல வந்து தாய் வார இதழ் நினைக்கிறேன், அதுல வந்து பணிபுரிச்சிருக்காரு. அப்படியே என்னையும் அவரையும் ஒரு மாதிரி இணைச்சார். அந்த இடத்துல கொண்டு வந்து இணைச்சார் அவர். அதுக்கு பிறகு பல முறை வருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதுலயும் கூட இப்ப கூட பார்த்தனால இப்போ ஒரு கட்டுமான தொழிலுடைய அட்டையில என்ன வந்து 2008க்கு பிறகு பல இதழ்கள்ல பல ஊடகங்கள்ல அட்டைப்படத்துல போட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நடிகனையும் தாண்டி ஒரு விஞ்ஞானியாக எனக்கும் அது மாதிரி ஒரு இடம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத வருத்த முடியாது. ஊடகம் கொடுத்துச்சு. ஆனா இதெல்லாம் சிறப்பாக என்ன எங்க வீட்டுல எங்க மனைவி கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு கவர் போட்டோ அப்படின்னா இவர் வந்து இதே மேடையில நான் எனக்கு கொடுத்து அதை சிறப்பாக எடுத்து அதை கொண்டு போய் போட்டது. அது முக்கியமாக என்ன அப்படின்னா அப்போ ஒரு விலைய போகிற போக்குல இவ்வாறு சொல்லிட்டு போனேன். கட்டுமான தொழில் அப்படிங்கிறது இங்க வந்து சொன்னாங்க இல்லையா, சிவில் இன்ஜினியர்கள் காலேஜில் குறைச்சிட்டாங்க. முதல்ல இன்ஜினியர் அப்படின்னாலே தெரிஞ்சது சிவில் இன்ஜினியர் தான். நாங்களாம் ஆரம்பிக்கும் அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்ஜினியர் அப்படின்னாலே ஒரு பிம்பம் தெரிஞ்சது அப்படின்னா சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்துலாம் இருந்துச்சு. அதை மாறி வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற பொழுது இல்லை, திரும்பவும் சிவில் இன்ஜினியர் வரும்போது என்ன வரும்னா நம்ம நிலவுக்கும் செவ்வாய்க்கும் போனோம். நிலவுக்கும் செவ்வாய்க்கும் போனாலும் கூட இங்க சொன்ன மாதிரி அங்க போனாலும் கட்டடம் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா வந்து நிலவுக்கு நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது நிலவுக்கு அமெரிக்கா போனாங்க, ரஷ்யா போனாங்க, அங்கிருந்து நிலவில் இறங்குனாங்க, கல்லுமுன் எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு இல்ல நிலவு எதுவுமே இல்லை அப்படின்னு பாலைவனம் ஒதுக்கிட்டாங்க. அப்படி இருந்தாலும் கூட நம்ம கிட்டத்தட்ட 50 வருட இடைவெளிக்கு பிறகு ஒரு சிறிய கலன் தான், அந்த கலன் தான் எளிமையான கலன் தான் விட்டுறோம். அவங்க செலவானதில் மிக மிக குறைந்த செலவு தான் அனுப்பணும். இருந்தாலும் சொன்னடியா முழுதாக தெரியாமலே சொல்லக்கூடாது. சிந்து பாஸ்கரை பத்தி முழுதாக தெரிக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொன்னடி. அதே மாதிரி முழுதாக நிலவை பார்க்காமல் அவர்கள் தப்பாக சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற வகையில நாம முழு நிலவையும் அங்கலமாக பார்க்கும் பொழுது அவர்கள் பார்த்த இடங்களில் நிலவில் நீர் இல்லாமல் இருந்தது இன்றைக்கு அப்படித்தான் இருக்கு.
ஆனா அவர் பார்க்காத பல இடங்கள், முக்கியமாக துருவ பகுதியில், தென்துருவ பகுதியில் நிலவில் நீர் இருப்பதை, பல மீட்டர் தூரத்துக்கு பனிக்கட்டு வெளியில் இருப்பதை கூட சந்திரயான் சொன்ன பிறகு இன்னைக்கு திரும்ப அமெரிக்கா வந்து நிலவுக்கு போகணும். எங்க போகணும்? நாம சொன்ன திரும்ப நாம் பத்திரமா இறங்கின அந்த தென்துருவம் நோக்கியாக சமீபத்தில் போனாங்க இல்லையா? போயிட்டு போன 4 பேர் இருக்கலாம், 4 பேர் போனாலும் கூட அந்த இடத்துல போய் சுத்திட்டு வந்திருப்பாங்க. ஆனா திரும்ப அடுத்த ஆர்டிமிஸ் 3 போகும் பொழுது, திரும்ப நிலவிற்கு போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு சிறு ஆரம்ப கட்டமாக, இது எப்படி சர்வதேச விண்வெளி மையம் எப்படி பூமியை சுத்திட்டு இருக்குதோ அதை தாண்டி அடுத்த கட்டமாக வரும் பொழுது நிலவில் இன்டர்நேஷனல் லூனார் ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி உருவாக்க போறாங்க. அப்படி உருவாக்கும் பொழுது இதுவரைக்கும் மனிதர்கள் போனது சில மணி நேரங்கள் வந்துட்டு வர்றாங்க. இனிமேல் அப்படி இல்லாம அங்கே மனிதர்கள் தங்குவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வகையில் ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. அதில் ஒரு முதற்கட்டமாக தான் நான் அந்த சொல்லியிருந்தேன், செவ்வாய் கிரகத்திலும் நிலவிலும் கூட கட்டடம் கட்ட வேண்டிய அவசியம் வரும் அப்படின்னு. அதை நோக்கித்தான் பாத்தீங்கன்னா சொல்லியும் இப்ப நிலவில் போய் இறங்கணும்னா அந்த இறங்கக்கூடிய இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய லேண்டர் இறங்கும் பொழுதோ ரோவர் போகும் பொழுதோ அது ஜியோமெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரோவர் வீல்ஸ் எப்படி பண்ணணும், இந்த லேண்டர் இறங்கும் பொழுது எது மாதிரியான பம்பிங்ஸ் இது வருது அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப நிலவினுடைய மினரலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய இடம், அதான் கிட்டத்தட்ட ஒத்த ஒரு இடமாக நாமக்கல் பக்கம் ஒரு இடம் பார்த்தோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரைண்டர் ஸ்டோன்ஸ் கொண்டு வந்து பல்வரைஸ் டு தி எக்ஸ்டெண்ட் ஆஃப் வாட் வில் பி தி ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி தேர், அது எந்த மைக்ரோ லெவல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்ப தரம் குறித்து போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை இங்க உருவாக்க முடியும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம ரோவரையும் நம்முடைய லேண்டரையும் ஆராய்ச்சி பண்ணுவதற்காக பண்ணோம். அதனுடைய வேலைப்பாடுகள் எப்படி வருவதற்காக, அங்கிருந்து கீழே விழும்போது எவ்வளவு ஷாக் இருக்கு, அந்த ஷாக் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதை தாண்டி இது எல்லாம் முடிஞ்சு வெளியா வரும் பொழுது ஒரு கால் அங்க எல்லாம் நிலவில் நீர் இருக்கிறது, அந்த மனிதர்கள் போக வேண்டும் என்றால் அங்கே வந்து நம்ம வந்து வீடு கட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. இருப்பிடம் கன்ஸ்ட்ரக்டட். அப்ப கண்போய் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு காலத்துல மனிதன் எப்படி புகையில் இருந்தான் இந்த மாதிரி புகையில் இருக்கு, அது இருக்க முடியும். அதை தாண்டி வெளியில் வந்தவன்னா அங்க இருப்பதை எடுத்து மண்ணை எடுத்து தான் நம்ம முதல் வீடு கட்டணும் இல்லையா? அதே மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கல்லையும் மண்ணையும் எடுத்து வீடு கட்டுற மாதிரி அங்கே போய் கட்டணும் அப்படின்னா அதற்காக ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு. 2 PhD உருவாக்கணும். அதாவது இன்ஸ்டிடியூட் அந்த இருக்கக்கூடிய ரெக்கார்டு வச்சுக்கிட்டு திரும்ப அங்க ஒரு கேபினேட் பண்ண முடியுமா? அப்ப வந்து இப்ப நம்ம சிலை இருக்குது அப்படின்னா 3D ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்றோம் டெக்னாலஜி. அதே மாதிரி இன்ஸ்டிடியூட் கன்ஸ்ட்ரக்டிங் using the recording, using the 3D printer of for the structural construction, அது cabinet construction அப்படிங்கிற மாதிரி போகுது. இப்போ கூட உங்களுக்கு தெரியும், இப்ப இங்கேயே கூட சில IIT மாணவர்கள்லாம் சேர்ந்து வந்து சிறு சிறு குடியிருப்புகளை வந்து நம்மளால 3D கன்ஸ்ட்ரக்ஷன், 3D சிலை செய்யறது இல்லை, 3Dல மற்ற பொருள் செய்யறது இல்லை, 3Dல வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற நோக்கி நாம போயிட்டு இருக்கிறப்போ இதை வந்து நிலவுக்கும் செவ்வாய்க்கும் எடுத்து போக வேண்டிய அவசியம் இருக்கும். அப்படிங்கிற பொழுது அங்கே சிவில் ஸ்ட்ரக்சரும் ஆர்கிடெக்சரும் சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரும் கண்டிப்பாக தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அங்க போகும் பொழுது நீங்க அங்க போய் செய்யறீங்களோ இங்கிருந்தே செய்யறீங்களோ அதை நோக்கி அடுத்த கட்டம் போகுது. என்ன சமீபத்திலும் கூட நம்ம சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மாநாட்டுல நம்ம முன்னெடுத்து வச்சு காமிச்சது ஒரு எடுத்து அப்படின்னா, இங்க ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இங்க இருக்கிறார், சர்ஜன் இஸ் ஹியர், patient is there. Between them, you look at here, there is a station. That station will operate upon him. But that அதனுடைய மேனிபுலேஷன் வந்து இருக்கிற சர்ஜன் பண்ணுவார். ஓகே, அது மாதிரி டெலி சர்ஜரி அப்படிங்கிற பாரு. டெலி சர்ஜரிங்கிற சில மீட்டர்களை தாண்டி பல ஆயிரம் கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர் தொடங்குவதில்லை. இருக்கிற கல்லூரியில் சிவில் மூடப்படும் உண்மை உண்மை. முன்னாள் துணை மந்திரி பேசினார், நிறைய MOU சைன் பண்ணுகிறது, ஆனால் அது வெளிப்படுவதில்லை. இதன் முதலில் நான் பதில் அளிக்க ஆசைப்படுகின்றேன். VIT-யில் சிவில் நாங்கள் 1984ஆம் ஆண்டு தொடங்கிய போது சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தான். இன்றும் சிவிலுக்கு முக்கியத்துவம் தருகின்றோம். ஏனென்றால் சிவில் படித்தவர்கள் தான் உடனடியாக வேலை தொடங்க முடியும். இன்றைய மாணவர்களுக்கு எல்லாம் IT படிக்க வேண்டும், IT கம்பெனியில் ஜாயின் பண்ண வேண்டும், அதான் அவங்களுடைய ஆசை. நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸை ஆங்கிலம் போல் மாற்றி உள்ளோம். சிவில் மெக்கானிக்கலுக்கு மேஜர் மைனர். சோ
அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். ஸோ இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாம லைஃப் இல்லை. அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து உங்களுக்கு மைனராக கொடுக்குறோம். அடுத்தது முன்னாள் துணைவேந்தர் சொன்ன எம்ஓயு. இப்ப நான் எம்ஓயுல ஒரு ப்ரொஃபஸர் இன்சார்ஜ் டு இம்ப்ளிமெண்ட். ஏன்னா இந்த நீங்க வெப்சைட்ல பார்த்தா இவ்வளவு எமோஷன் ஆக்டிவா இருக்காது. ஸோ we will follow daily, weekly, monthly and give a report. So எம்ஓயு ஒர்க் பண்ணணும். இப்ப ஏற்கனவே இப்போ டீன் டாக்டர் வாசுகி வந்த பிறகு 2 எம்ஓ இமிடியட்டா சைன் பண்ணோம். ஒன்னு வந்து ராம்கோ இண்டஸ்ட்ரியஸோட சைன் பண்ணோம். அதோட எம்ஓயு கான்செப்ட்னா இப்போ வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் they are doing well. இன்னைக்கு டாப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டில் தான் இருக்கு, நல்லா பண்றாங்க. பட் மெனி ஆர் தியரிட்டிக்கல். ஸோ ப்ராக்டிக்கல் தியரிட்டிக்கல் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் போகும்போது தே வாண்ட் இன்ஸ்டன்ட் எம்ப்ளாயிஸ். அவங்களுக்கு ட்ரைனிங்க்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால டிஇடி என்ன பண்றோம்னா we request industry set up a center of excellence. ராம்கோ வந்து அவன் சிவில் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துற எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க வந்து they want to set up a center of excellence in V8. ஸோ அவங்க ப்ராடக்ட் எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு என்ன அர்த்தம். இப்போ எல்லா இண்டஸ்ட்ரீஸ்மே they will set up a center of excellence. அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரிசர்ச் ஸ்காலர்ஸ் நீங்க வந்து 2000 ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்காங்க. தேர் ஆல் யங் ரிசர்ச்சர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். கம்பெனிஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ திஸ் சென்டர் வில் ஆக்ட் அஸ் ட்ரபிள் ஷூட்டிங் சென்டர். இண்டஸ்ட்ரிக்கு என்ன ப்ராப்ளமோ அவங்க கொடுப்பாங்க. We have researchers, they will give the solution. In that they will get the experience. இதுதான் இப்போ நியூ கான்செப்ட் போயிட்டு இருக்கு. அதுல சிவில் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் கூட எம்ஓஐ சைன் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த கான்செப்ட் தான் பேசிட்டு இருக்காங்க, ஹவு டு பிகம் வெல்த் அப்படின்றது. அதனால இது வந்து யூ ஷுட் கிவ் பிராக்டிக்கல் இன்ஜினியர்ஸ், நாட் தியரிட்டிக்கல் இன்ஜினியர்ஸ். அதான் இன்னைக்கு சிவிலுக்கு லேக் ஆகுது. அதான் we are going to do, we are doing that. அடுத்தது டெக்னாலஜி. நீங்க வந்து ரொம்ப நம்ம திங்க் பண்ண வேண்டிய காலத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா இந்த ஏஐ வந்த பிறகு நிறைய பேருக்கு எல்லாருக்கு மல்லியும் வந்து வேலை வாய்ப்பு போகுது பெரிய நியூஸ் டெய்லி பாக்குறோம், இன்க்ளூடிங் ஆர்கிடெக்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்க நீங்க சிஸ்டத்துல போயிட்டு சாஃப்ட்வேர்ல 2 பெட்டர் ரூம் கொடுத்தா அது பிளான் கொடுத்துரும், 3 பெட்டர் ரூம் கொடுத்தா பிளான் கொடுத்துரும். பிரைம் அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரணும். ஏஐ பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. என்னைக்கு ஒரு டெக்னாலஜி வந்துட்டே தான் இருக்கும். 10 இயர்ஸ் இருக்கும், ஏஐ எப்படி போயிடும். மிஷினோட தான், சாஃப்ட்வேரோட தான், ஹியூமன் பீயிங்கோட இல்லை. ஃபியூச்சர் அப்படிதான் இருக்க போகுது. நீங்க டெக்னாலஜியோட நம்மளும் அதோட அப்டேட் ஆகணும். அது யோசிக்கிறத விட நம்ம மூளை அது அதிகமா யோசிக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஏஐ பீட் பண்ண முடியும். அதனால டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு ஒரு காம்படிட்டர்னே சொல்லலாம். இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு இம்ப்ரூவ் அவர் செல்ஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால ஏஐ cannot replace our brain. நம்ம அதிகமா அதோட திங்க் பண்ணணும். இன்னைக்கு நிறைய ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன் பாக்குறேன். இன்னைக்கு எல்லா ஜென்ரேஷன் எல்லாம் சம்மர் வந்துருச்சு. சம்மர் முடிஞ்சோன்னு எல்லாம் வெக்கேஷன் பிளான் பண்ணுவோம். ஒரு லெவல்ல எல்லாம் ஊட்டி கொடைக்கானல் பிளான் பண்ணுவாங்க. அடுத்தது குலு மணாலி, அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர், சில பேர் சுவிட்சர்லாந்து போகலாம். பட் என்னோட ரிக்வெஸ்ட், ஒரு சேஞ்சுக்கு திங்க் பண்ணி பாருங்க. இங்க எல்லாம் திருச்சி கிளம்பி போய் இருக்கிறதுல வெயில் அதிகமாக ஒரு திருச்சி தான். அடுத்தது மதுரைக்கு போங்க, அடுத்தது கன்னியாகுமரி போங்க. எதுக்கு இங்க போக சொல்றேன்? திருச்சியில போனீங்கன்னா 2000 years ஓல்டு கல்லணை இருக்கு. அதை போய் இந்த ஜென்ரேஷன் காட்டுங்க. கல்லணைனா என்னன்னு பார்க்கணும். 2000 years ஆச்சு. இன்னைக்கு பெஸ்ட் கல்லணை இன்னைக்கு வேர்ல்ட்லயே அதுதான். 2000 years ஆச்சு. எப்படி ஃபவுண்டேஷனால எப்படி மணல்ல ஃபவுண்டேஷன் பண்ணி சத்தியமன் சார் நிறைய ஹெரிட்டேஜ் பில்டிங் புக்கு நான் எனக்கு கொடுத்த மணல்ல ஃபவுண்டேஷன் போட்டு எப்படி கட்டினாங்கன்னு பாருங்க. அதாவது பாறைகளை போட்டு அது செட்டில் ஆகி அதுக்கு மேல பாறை போட்டு அதுக்கு ஒரு பேஸ் போட்டு ஸோ தண்ணி வந்து கீழே போது மேல போது பில்டிங் எதுவும் ஆகலை. ஸோ அதை போய் காட்டுவோம். நீங்க போனீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளுடைய பில்லர்ஸ், அதோட வேற எதுவும் மேஜிக் எதுவும் சொல்ல முடியாது. அங்க போனீங்கன்னா கன்னியாகுமரி சுசீந்திரம் கோயில் அதோட பில்லர்ஸ், அதான் மியூசிக் பில்லர்ஸ் சொல்றாங்க. வேற எங்கேயுமே அது உலகத்திலேயே எனக்கு இருக்காது. அந்த 7 ஸ்வரம் அதுல வருது. மதுரை பில்லரும் சுசீந்திரம் பில்லரும், அழகர் கோயில், நெல்லக்கார் கோயில், இதெல்லாம் வந்து குழந்தைகள் காட்டும். நம்ம சுவிட்சர்லாந்து பார்க்கறது முக்கியம் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் அது ஒரு அற்புதமே சொல்லலாம். நீங்க கீழடி இருக்கு, சிவகங்கை பகுதியில் கீழடியில வந்து ஒரு தகர வந்து ரிசர்ச் பண்ணப்போ 5000 years ஓல்டு இருந்தாங்க. அதுல இருந்து மண்ணில் V8 கொடுத்தாங்க. 2006 years ஓல்டு இருந்தாங்க. தகடு வந்து 5000 years ஓல்டுன்னா அதுவுமே நம்ம கலாச்சாரம் ஒரு நாள் இருப்பாங்க. அது ஆர்கிடெக்சர்லயே. ஸோ நம்ம வந்து சிவிலைசேஷன் இங்கேயே இருக்கும், நம்ம ரெக்கார்ட் பண்ணல, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், நம்ம மாணவர்கள் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு சிவில் படிக்கும் ஆர்வம் வரும். நீங்க நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்திருக்கீங்க, நீங்க ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம பிசினஸ் பண்ணும்போது நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நீங்க யூஸ்வலா வந்து நம்ம மைண்ட் செட் ஒரு ப்ராடக்ட் ஒருத்தர் பண்ணா உடனே பக்கத்துலேயே இன்னொரு ப்ராடக்ட் நம்ம அதே சிங்கிள் ப்ராடக்ட் எடுத்துக்கோம். பட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட், சென்னையில் இல்லாத ப்ராடக்ட்னா, தமிழ்நாடு இல்லாத ப்ராடக்ட்னா, இந்தியா இல்லாத ப்ராடக்ட்னா, எந்த கண்ட்ரிக்கு வரணும், காஸ்ட் கட்டிங். இந்த ப்ராடக்டோட நிறைய எல்லாம் சைனா தான் போயிட்டு இருக்கும், கோவிடுக்கு அப்புறம் தான் பொறுத்துருச்சு. அந்த ப்ராடக்ட் கேட்டு வந்து காஸ்ட் கட்டிங் எப்படி விற்க முடியும், அல்டிமேட்டா நம்மளும் ஏர்ன் பண்ணணும், மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நிறைய என்டர்பிரஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் இந்த மோட்டிவேஷன். ஸோ இது வந்து வெறும் பிரைஸ்க்காக மட்டும் இல்லை, ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணணும். இவ்வளவு பேர் முன்னாடி ரெகக்னைஸ் பண்ணும்போது குட் மோட்டிவேஷன் ஃபார் யூ. அதுதான் மிஸ்டர் சிந்து பாஸ்கர் இதை பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் அவரும் 25 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காரு. நான் சில ஆண்டுகள் அவரோட டிராவல் பண்றேன். ஏன்னா நீங்க மேகசின் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு மேகசின் இருக்கு, பசுமை விகடன் பசுமைக்கு மேகசின் இருக்கு, பெண்களுக்கு மேகசின் இருக்கு, சினிமாவுக்கு மேகசின் இருக்கு. ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் விகடனுக்கு மேகசின் இருக்கிற ஒரே ஆளு சிந்து பாஸ்கர் அவர்கள் தான். அதை வழக்கமா சொல்லுவாங்க, ஒரு மேகசின் நடத்துறது பெரிய விஷயம், நியூஸ் பேப்பர் நடத்துறது அதை விட பெரிய விஷயம். இவ்வளவு கஷ்டத்தையும் அவர் ஒரு எளிமையான ஒரு மேகசின் நடத்துறாருன்னா அது சிவில் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். திரும்பவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.